தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டவர் அமைச்சரானார். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டவர் அமைச்சரானார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதுரை மேற்கு தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுக சார்பில் மாவட்ட செயலாளர் பொன்முத்துராமலிங்கம் களமிறக்கப்பட்டார். பொன்முத்துராமலிங்கம் தோல்வியடைந்தார். எம்ஜிஆர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதற்கடுத்து 84ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மீண்டும் திமுக சார்பில் பொன்முத்துராமலிங்கம் நிறுத்தப்பட்டார். ஆனால் எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு மாறினார். பொன்முத்துராமலிங்கம் 84ஆம் ஆண்டு வெற்றி பெற்றார். 89ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எம்ஜிஆர் காலமான பிறகு நடைபெற்ற தேர்தல். அந்த தேர்தலில் திமுக ஆட்சியை பிடித்தது. 1980ஆம் ஆண்டு எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்டு டஃப் கொடுத்து தோல்வியடைந்த பொன்முத்துராமலிங்கம் கருணாநிதி முதலமைச்சரானவுடன் கூட்டுறவுத்துறை அமைச்சராக பதவியேற்றார். 2 ஆண்டு காலம் திமுக அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார். 93ஆம் ஆண்டு வைகோ மதிமுகவை உருவாக்கிய பிறகு வைகோ பின்னால் சென்றார். பின்பு வைகோவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மீண்டும் திமுகவுக்கு வந்தார். திமுக சார்பில் 2 முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். எம்ஜிஆரை எதிர்த்து போட்டியிட்ட காரணத்தினால் பொன்முத்துராமலிங்கத்துக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது.